நீங்க தனியா நின்று நீங்க முதலமைச்சர் ஆவலனாலும் பரவாயில்ல. ஆனா அந்த ஊழல் பண்றாங்க இல்லையா? அதுக்கு துணை போக வேணான்ற மாரி சொல்றாங்க. அவங்க கூட ஏன் கூட்டணியில நிக்கணும்? அப்படின்றாங்க. நெறைய பேர் இந்த மாரி சொல்றாங்க. நிறைய பேர் இல்ல. நெறைய பேர் இல்ல. நிறைய பேர் நானும் உட்பட சொல்றேன். சொல்லுங்க, சொல்லுங்க. அத பத்திலாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ம். ஊழல் இந்த மாதிரியான தனித்து பார்த்தா ஓகே. அவங்க 100% ஓகேன்னு தான் தோணுது. ஆனா இந்த மாரி கூட்டணியில நிக்கிறப்போ, அவங்க பண்ற தப்பும் இவரு கேட்காம இது மேல இருக்காரே, வரத்தான் எதுக்காக இந்த வரத்தான் பதவிக்காக செய்யணும். வரத்தான் இருக்கிறாரான்ற செய்யணும். கேள்வி வரத்தான் வருது. இல்ல அதெல்லாம் சரிதான். அதெல்லாம் சரிதான். அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் ப்ளஸ்ஸையும் சொல்லுவாங்க, மைனஸையும் சொல்லுவாங்க. அதை தாண்டி நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். மக்களுக்கு எங்களை பற்றி தெரியும், பொதுமக்களுக்கு எங்களை பற்றி தெரியும். மக்கள் தான் சார் நிறைய பேர் அந்த மாதிரி பேசுறாங்க. ஆமாங்க. அவங்களுக்கான பதிலா நீங்க சொல்லுங்க. அவங்க தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. அவங்க ஓட்டு போட்டு தானே நாங்களும் பொது தொகுதியில் 2 எம்எல்ஏவும் தனி தொகுதியில் 2 எம்எல்ஏவும் இன்னைக்கு 2 எம்பியும் வச்சிருக்கோம். மக்கள் ஓட்டு போட்டு தானே நாங்களும் வந்திருக்கோம்.